பிரியமானவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ சகோதரர் சொன்னது போல ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாம் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். எங்கெங்கே சென்றோம், எதையோ வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தோம், எங்கும் நமக்கு திருப்தி கிடைக்கவில்லை. அது தம்முடைய சுயத்தை பொறுத்து அமைந்திருந்தது. ஆனால் நாம் என்று வேதாகமத்தை எடுத்து தேட ஆரம்பித்தோமோ அந்த நாளில் இருந்து வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது போல வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நாம் எண்ணுகிற எண்ணத்தின்படி நித்திய ஜீவனுக்கான ஓட்டத்தை, ஜீவனுள்ள தேவனை சந்திக்கும் அந்த நாளுக்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தை பொறுத்தவரை இந்த நாளில் இது கடைசி தினம் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த ஒரு ஆண்டை எதிர்நோக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு வேறு விதமாக இருக்கலாம். அவர்கள் இதே பாவ சரீரத்தோடும் பாவ சிந்தனையோடும் அடுத்த ஒரு நாளை, அடுத்த ஒரு ஆண்டு என்கிற பகுதிக்குள் நுழையப் போகிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் வேறுபிரிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறுபிரிக்கப்பட்ட நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் என்ற பெயரோடு நாம் இந்த பூமியிலே ஒருவருக்கொருவர் அன்பு செய்யவும், பாவத்தில் வஞ்சனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வரக்கூடிய சீசத்துவத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறபடியால் இந்த நாளிலும் கூட நாம் தேவனை எந்த அளவிற்கு நேசிக்கிறோம் என்பதையும், அவருடைய நேசிப்பு, அவர் காட்டிய அன்பிற்கு எந்த அளவிற்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்கிற தொடர்ச்சியும் தான் நான் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, உலகம் ஆர்வமாக அடுத்த நாளுக்காக, அடுத்த ஆண்டுக்காக காத்து கொண்டிருக்கிற போது நாம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி இந்த நாளிலும் நம் பயணத்தை தொடரலாம். இந்த செய்தி கடந்த செய்தியோடு தொடர்ச்சி தான் இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி அதிலிருந்து அதன் தொடர்ச்சியை நாம் இந்த நாளிலும் அவரோடு இணைந்து நாம் நம்மை நிதானித்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். சரி, இந்த நாளுக்கான சத்திய வசனங்களை நாம் வாசிக்க சொல்லி வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 1ஆவது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. ஆமேன், ஆமேன். ஆக தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் மிக முக்கியம். உலகம் இன்னொரு ஆண்டு என்கிற பெயர் பலகையிலே அடுத்த ஒரு நிகழ்வுக்கு நகர்கிறது. இந்த தினத்துல நன்றாக கவனியுங்கள். இதில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டம், அது பாரம்பரிய சபையாக இருக்கட்டும், இல்லை எங்களோடு கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லிக்கொண்டு ஆவிக்குரிய கூட்டம் என்கிற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரிந்திருக்கும் பிரியமானவர்களே. எப்படி வேதாகமும் சொல்லுகிறது, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை கூட்டமும் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறார்கள். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இவை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற கூட்டமும் சரி, இல்ல நாங்கள் பாரம்பரியம், நாங்கள் தான் கிறிஸ்துவுக்கு முன் உதாரணம், நாங்கள் தான் முதல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரிய சபைகளோ சரி, யோசித்து பாருங்கள். இரவு 12 மணி என்கிற அளவுகளோடு அவர்கள் அடுத்த ஆண்டுக்கு நகர்கிறார்கள். இது எத்தனை பித்தலாட்டம்! வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள் ஆனது என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக உங்களுடைய பிறப்பு என்பது, ஒரு ஆண்டின் பிறப்பு, ஒரு நாளின் பிறப்பு என்பதோ மாலை 6 மணிக்கு துவங்குகிறது. ஆனால் இவர்களுடைய கணக்கு எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? அடுத்த 6 மணி நேரம் கழித்து தான் ஆரம்பிக்கிறது. ஆக எந்த அளவிற்கு தாங்கள் வேதத்தை ஆராய்ந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அவர்கள் நிலைமையை யோசித்து பாருங்கள். ஒரு சிறிய உதாரணம் தான். என்னிடத்துல வேதம் இருக்கிறது, நான் வேதத்தை படித்திருக்கிறேன் என்கிற நிலையை தாண்டி உங்கள் அறியாமையினாலேயே கொண்டிருந்த இச்சைகளின் பணி இனி நடவாமல், ஐயா நீ ஏற்கனவே இச்சையின்படிதான் நடந்து கொண்டிருந்தாய், பண்டிகை என்கிற பெயரிலே, பழக்க வழக்கம் என்கிற பெயரிலே, நான் இந்த உலகத்தை எப்படி தன்னுடைய சுய இச்சையினாலே, பேதுரு சொல்லுகிறான் உங்கள் இச்சை என்று கை நீட்டி காட்டுகிறான். ஆனால் யாக்கோப்பு சொல்லுகிறான் எப்படி? 1ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவனவன் தன் சுய இச்சை என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். பிரியமானவர்களே, இங்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, எது சத்தியமோ அதை அறிந்து கொள் என்று சொல்லிக் கொடுத்த பிறகு, இல்லை நான் அறிவதற்கு நேரத்தை ஒதுக்குவதும் இல்லை, என் இருதயம் வலிவி போகக்கூடிய இருதயமாக இருக்கிறபடியால் நான் கீழ்ப்படியவில்லை. ஆனால் பேதுரு
எவ்வளவு நம்பிக்கையோடு அவன் எழுதுகிறான், உங்கள் இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. ஏன் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் 15, 16 உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். 1ஆம் அதிகாரம் பேதுரு புத்தகத்திலே எப்படியாம், அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்றுதான் அவர் சொல்லுகிறார். கவனிங்கள், அந்த பரிசுத்தத்தையும் அவன் கோடிட்டு காட்டுகிறான். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, நாம் சத்தியம் அறிந்தவர்கள் தான். அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் நம்மிடத்திலே அந்த அறியாமை இல்லை. ஏனென்றால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இந்த உலகத்திற்கு உப்பும் ஒளியுமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதால் தான் உங்களுக்கு பெயர் எப்படி சீஷர்களாக இருந்து கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றவர்கள். ஆக பேதுரு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம், நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் யாக்கோப்பு என்ன சொல்லுகிறான் என்பதை கவனியுங்கள். வாசிக்கலாம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமேன். மிக அழுத்தம் திருத்தமான ஒரு வசன பதிவு இது. உங்களுடைய வாழ்க்கையிலே, நடைமுறை வாழ்க்கையிலே நீங்கள் பின்பற்ற வேண்டிய, அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நன்றாக அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய இருதயத்திலே சொல்லி பாருங்கள். நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா அப்படின்னு யோசித்து பாருங்கள். இங்கே தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுதுதான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனத்தையும், இல்லை எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அந்த கடிதத்திலே அவன் பதிவு செய்கிறான் பவுல். 5ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபம் வரும் என்று ஒரு பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே யாக்கோபு சொல்லுகிறான், தேவனுக்குத்தான் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், மனுஷனுக்கு அல்ல. இங்கே மனிதன் என்றால் யார் என்பதை வகை பிரித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கே தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் நீங்கள் ஒன்று விடாமல், அச்சு பிசகாமல் அப்படியே பின்பற்ற வேண்டும். கணவன் மனைவியை அன்பு கூற வேண்டும், ஒரு காலமும் அவள் மேல் என்ன ஆகக்கூடாது, கசந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியானவள் புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டுதல் வருவது போன்று நடந்து கொள்ளக்கூடாது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்றால் இந்த வரைமுறையின்படிதான் நாம் குடும்பத்திலே வாழ்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது கவனிங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆக நன்றாக கவனிங்கள் வசனத்தை. அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போகிறார். ஏனென்றால் பேதுரு ஆரம்பத்திலே பதிவு செய்து விட்டான், உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் மணி இனி நடக்காமல் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, இது யாக்கோப்பின் பகுதி. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியும் போதெல்லாம் பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்கிறீர்கள். எதிர்த்து நிற்கிற அத்தனை முறையும் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். இதைத்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தினார். லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19 உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. எப்பொழுது நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று அங்கே வேதவசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 13ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. ஆமீன். நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே. இன்று உலகம் எதையோ சொல்லிக் கொடுக்கிறது. பிலிப்பியா பட்டணத்துக்கு பவுல் கடிதம் எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிப்பீர்கள் என்றால், அநேகர் வேறு விதமாய் போதிக்கிறார்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள், ஆனால் நான் உங்களுக்கு கண்ணீரோடு சொல்லிக் கொடுத்தேன் என்று அவன் அங்கே பதிவு செய்கிறான். வேறு விதமாய் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரம் பண்ண முடியாது, உத்தரவு கொடுக்க முடியாது என்றால், இங்கே எபிரேயருக்கு எழுதும் பொழுது எபிரேயர் புத்தகத்தை எழுதினவன் பதிவு செய்கிறான், உங்களை நடத்துகிறவர்கள் என்ன செய்கிறார்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால். என்ன விழித்திருப்பது? ஒட்டி போட்டு ஜெபிக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். கட்டட சபைகளிலே, ஆவிக்குரிய சபை என்று சொல்லக்கூடிய இடத்திலே, பாரம்பரிய சபையிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு எங்களுக்கு காணிக்கை அனுப்புங்கள் என்று பெயர் பலகையிலே அவர்கள் அனுப்பி கொண்டிருப்பார்கள்.
இங்கே விஷயம் சொல்லிக் கொடுக்கிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால். எப்படி விழித்திருப்பது? நன்றாக கவனியுங்கள். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிக் கொடுப்பதுதான் விழித்திருப்பது என்று பொருள். இதுதான் சத்தியம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும், நீங்கள் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும், உங்களால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை மற்றவர்கள் கொடுத்து உதவ வேண்டும். இன்னும் உயர்வாக சொல்ல வேண்டும் என்றால் மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44 சொன்னது போல, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் அன்பின் உச்சக்கட்டம். கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பிறந்த பொழுது யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ, உங்களை வெறுக்கிறார்களோ, அவர்களை நேசியுங்கள், அவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி அன்பின் அளவு கடந்த உச்சக்கட்டத்தை அங்கே காட்டிக் கொடுக்கிறார். இங்கே அப்படித்தான் நீங்களும் நானும் இருக்கிறபடியால் நம்மில் சத்தியவசனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த நபர்கள் இந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடிய அளவிற்கு விழித்து இருக்கிறார்கள். இந்த ஆட்டு மந்தைக்குள்ளே வேறு தவறான உபதேசம் வந்துவிடக் கூடாது. ஆனால் சத்தியம் சொல்லியும் கீழ்படியாத அந்த மக்கள் இங்கே என்ன சொல்கிறது? அவர்கள் சந்தோஷத்தோட அதை செய்யும்படி, எது அந்த உத்தரவாதம் பண்ணி கொண்டு விழித்திருக்கிறார்களவா, அதை அவர்கள் எப்படி செய்ய வேண்டும்? சந்தோஷத்தோட அதை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏனென்றால் ஏற்கனவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தேவ வார்த்தையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மக்களுக்கு, இந்த சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு நாம் சற்று கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தமிழிலே ஒரு வார்த்தை அடங்குங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அந்த அடங்குங்கள் என்பதற்கு பொருள் அமைதலாக இருங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 3 வசனத்தை சற்று நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், பரிசுத்தத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கும் போது அது அறியாமையில் இருந்த காலத்தை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று யாக்கோப்பு மூலமாக கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அவர்கள் உத்தரவாதம் தருகிறார்கள். எப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து சொல்லுகிற விஷயம் இப்படித்தான் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் வேதத்தை நீங்கள் ருசி பார்க்க முடியும். வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். ஆமேன், ஆமேன். ஆக இந்த வசனத்தின் கடைசி பகுதியை கவனிங்கள். கீழ்ப்படியாதவர்கள் என்னவாக மாறுகிறார்கள்? சேதமாக்கப்படுகிறார்கள். ஆக நீங்கள் நானும் சேதமாகாமல் இருக்க வேண்டும். இது ஆத்மாவை இழந்து போகக்கூடாது என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இங்கே ஒரு விஷயத்தை இந்த ராகாப் என்னும் வேசி குறித்து யோசுவா புத்தகத்தில் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசுவா புத்தகம் 6ஆவது அதிகாரம் 23ஆம் வசனம் 25வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். ஆமீன், ஆமேன். ஒரு நல்ல பதிவு பிரியமானவர்களே. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 31 இந்த சகோதரி குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதம். விசுவாசத்தினாலே, முதல் வார்த்தை கவனிங்கள், ராகாப் என்கிறவள் ஒரு வேசி. ஆனால் அவளிடத்தில் என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. ஆக வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டவள் ஒரு வேசி. ஏனென்றால் இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் நோக்கி வரும் பொழுது இந்த எரிகோ பட்டணம் இங்கே இடைபடுகிறது. உங்களுக்கு நிகழ்வுகள் அத்தனையும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆக விஷயத்துக்கு வருகிறேன். ஆக இந்த ராகாப் என்னும் வேசி தேவனை எப்படி அறிந்திருந்தாள்? அவள் சொல்லுகிறாள், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று. அவள் அந்த புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவளுடைய பதிவு அங்கு இருக்கும். தேவனை அறிந்திருந்த இந்த ராகாப் என்னும் வேசி சமாதானத்தோடே ஏற்றுக்கொள்கிறாள். ஒன்று, விசுவாசம் அவளுக்கு இருந்தது. இன்னொன்று, இந்த சகோதரர்களை இவள் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்கிறாள். மற்றொன்று, அவளிடத்திலே அந்த கீழ்ப்பிடிதலும் காணப்படுகிறது.
சரி, இது எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31. இது புதிய உடன்படிக்கையிலே காணப்படுகிற விஷயம். இங்கே புதிய உடன்படிக்கைக்கு வரும் அளவிற்கு ராகாபுடைய செயல் கீழ்ப்படிதலாக இருக்கும் என்றால், யோசுவா புத்தகத்தில் இப்போது சகோதரி வாசித்தது போல இந்த விஷயத்தை அங்கிருந்து வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. ராகாப் என்கிற அந்த வேசி எப்படிப்பட்டவள் என்கிற அந்த கீழ்ப்படிதல் தன்மையை வெளிக்காட்டும் பொழுது ஒரு விஷயத்தை வேதம் நமக்கு கட்டிக் கொடுக்கிறது. எப்பொழுதுமே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே புறம்பே இருக்கக்கூடிய மக்கள் உள்ளே வசிக்க முடியாது. இப்போ நடக்கிற காரியம் என்ன? இங்கே ராகாப் என்னும் வேசி சமாதானத்தோடு வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தபடியால், அவளுக்குள் கர்த்தரை குறித்த விசுவாசம் இருந்தபடியால், தேவனை குறித்த சிந்தை இருந்தபடியால் என்னவாக மாறுகிறது நிகழ்வு? கவனிங்கள். வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். இப்போ கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கிறது? அவளுக்குள்ள யாவையும் அவளுடைய சகோதரர்கள், தாயார், தகப்பனார், குடும்பத்தார் அனைவரையும், சொந்த பந்தங்கள் அத்தனையும் கர்த்தர் மீட்டெடுக்கிறார். எப்பொழுது? ராகாப் என்னும் வேசிக்கு விசுவாசம் வந்த பொழுது, ராகாப் என்னும் வேசிக்கு சமாதானம் வந்த பொழுது, ராகாப் என்னும் வேசி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பொழுது. நீங்கள் வேசி என்கிற வார்த்தை ஏன் வேதம் பயன்படுத்துகிறது என்றால், ராகாப் என்றே பயன்படுத்தியிருக்கலாம். கவனிங்கள், அவர் பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன். நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளது உள்ளபடி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை மாற்றுகிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவள் யார் என்பதை வேதம் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறது. கவனிங்கள், விஷயத்துக்கு வருவோம். ஆக தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது புதிய உடன்படிக்கையிலே சகேயு என்கிற மனிதன் தேவனை நோக்கி கர்த்தர் எப்படிப்பட்டவரோ, இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று அந்த காட்டு அத்திமரத்தில் இருந்து அமர்ந்த பொழுது கர்த்தர் வந்து நிற்கிறார். இன்று உன் வீட்டில் நான் போஜனத்துக்கு தயார் என்று கேட்கிறார். இவன் சந்தோஷத்தோடு அழைத்துக் கொண்டு போகிறான். கவனிங்கள், அங்கு என்ன நடந்தது என்று தெரியாது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சொல்லுகிற விஷயத்தை கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், நான் 4 தனையாய் மற்றொரிடத்திலே வாங்கியிருந்தால் திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறான். தன் பாவத்தை உணரும் அளவிற்கு கர்த்தர் பேசிய அந்த வசனத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டபடியால், சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டபடியால் அவன் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக மாறுகிறான். இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இன்று உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தை விட்டு கொடுத்து கர்த்தருக்கு முழுமையாக வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த நொடி பொழுது கர்த்தர் பார்க்கிறார், உன் நிமித்தம் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். இங்கே ராகாப் என்னும் வேசிக்கும் அதுதான் நடந்தது. இல்லை, அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 30-31 வாசிப்பீர்கள் என்றால், அந்த ஜெயிலர் கேட்கிறான், ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆக பவுல் அங்கே இயேசுவை குறித்த காரியங்களை சொல்லிக் கொடுத்த பொழுது அவனும் அவன் வீட்டார் அனைவரோடும் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஆக இங்கே ஒரு முக்கிய விஷயம், ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம் அந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறது. பாவத்தை பாவம் என்ற உணர்கிற எண்ணத்துக்குள் கொண்டு வருகிறது. அவர் வந்த பிறகு நான் வருகிறேன், என் தகப்பனார் வந்த பிறகு வருகிறேன் என்கிற அந்த நிழலாட்டம் கூடவே கூடாது. நாம் கீழ்ப்படிதலை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ ராகாப் என்னும் வேசி இப்ப கீழ்ப்படிந்த பொழுது அவள் முதலில் ஒரு ரட்சிப்பு என்கிற விடுதலைக்குள் வருகிறார். வந்து எங்கு அமர்கிறாள்? பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறாள். ஆனால் வசனம் அடுத்து ஒரு வசனம் தாண்டி 25 என்ன சொல்லிக் கொடுக்கிறது? கவனிங்கள், எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால், யாரே? அந்த வேவுக்காரர்களை, அவளையும் அவன் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான் என்பது பழைய கதை. ஆனால் அவள் புறம்பே இருந்ததும் பழைய கதை. இப்பொழுது அவள் எங்கு இருக்கிறார்? இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறார். கவனிங்கள், கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிடைக்கக்கூடிய சமாதானமும் அந்த கீழ்ப்படிதலும் உங்களை எங்கு கொண்டு வந்து சேர்க்கிறது? ஆரம்ப நாட்களில் நீங்கள் புறம்பே இருக்கலாம், ஆனால் உங்கள் விசுவாசமும் உங்கள் கீழ்ப்படிதலும் உங்கள் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அன்பும் இருக்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது எங்கு இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். அதைத்தான் கர்த்தர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இவர்கள் என் ஜனங்கள் என்று சொன்னவர் கையை மடக்கி புதிய உடன்படிக்கையிலே சொல்கிறார், என்னை விசுவாசிக்கும் பொழுது, என் நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ என் பிள்ளை என்று அதிகாரம் கொடுக்கிறார். இதுதான் உத்தரவாதம். சரி, இன்னும் அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகலாம். வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். கீழ்ப்படிதலுடைய முக்கிய கட்டத்தை கவனிங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது, கவனிங்கள், விசுவாசத்தினாலே ஆபிரகாம். நீங்கள் வார்த்தைகளை, வசனத்தை சரியாக நீங்கள் கோடிட்டு வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக புரியும். இப்படி வாசித்து பாருங்கள். தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டானா, இல்லை கீழ்ப்படிந்து புறப்பட்டானா? உங்களை கர்த்தருக்கு அழைக்கும் பொழுது, உங்களுக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? சகோதரர் சொல்லுகிறாரே என்று நினைத்துக் கொண்டு கேட்டீர்களா? இங்கே கீழ்ப்படிதல் மிக முக்கியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் விசுவாசம் என்கிற ஒன்று, கீழ்ப்படுகிறது ஒன்று. ஏனென்றால் தான் எதை பெறப்போகிறோம் என்ற உணர்வு ஒன்றுமே அங்கே கண்களுக்கு முன்னதாக இல்லை. ஆனால் கீழ்ப்படிதல் இருந்த பொழுதுதான் அங்கே மாற்றம் வந்தது. இங்கே கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நாமும் நீங்கள் சற்று யோசியுங்கள் பிரியமானவர்களே. எல்லோரும் புது வருடம் புது வருடம் என்று சொல்லிக்கொண்டு நாவினால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தான் இது. ஆனால் அவற்றையெல்லாம் குப்பையும் தூசியுமாக எண்ணி தூர எறிந்துவிட்டு கர்த்தரை தேடுகிற கூட்டம் தானே நீங்களும் நானும். அதனால தானே இந்த இரவிலே கர்த்தரை தேடி, அவர் வசனத்தை தேடி இங்கே வந்திருக்கிறோம். இந்த அன்பு மிகப்பெரியது. இதுதான் கீழ்ப்படிதல். எனக்கு எதுவுமே வேண்டாம். பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், எனக்கு லாபமாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் நான் அதற்கு வைக்கக்கூடிய பெயர் குப்பையும் என்னவாக இருக்கிறது? குப்பையுமாக இருக்கிறது. அது எனக்கு லாபமாக இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறான். அவனுக்கு லாபமாக இருந்தவைகளுக்கு அவன் வைக்கிற பெயர் குப்பை என்று எழுதுகிறான். ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை என்று எழுதுகிறான். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களே தான் நீங்கள் இன்று இரவு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள், சத்தியத்தை கேட்கக்கூடியவர்கள். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நமக்குள் தான் இன்னும் எங்கேயாவது கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறதா என்பதை அலசி பார்ப்பதற்குத்தான் இந்த பதிவு. தொடர்ந்து நாம் வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஆமென். ஆக இப்ப ஆபிரகாம் பத்தி சொல்லப்பட்ட விஷயம், ராகாப் என்னும் வேசியை குறித்து சொல்லப்பட்ட விஷயம் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறபடியால் ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த இளைப்பாறுதல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் இடத்திலே வாருங்கள் என்று சொன்னார் மத்தேயு புத்தகம் 11ஆம் வசனத்துல. அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவர் தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் வருத்தப்பட்டு சுமக்கிறீர்கள், இல்லை என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். அவைகள் இஸ்ரேல் மக்கள் உங்களுக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறபடியால் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்மில் இருக்கக்கூடிய ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு, நீங்கள் விழுந்து போவீர்கள் என்றால் நீங்கள் கீழ்ப்படியாமையினால் தான் விழுந்து போக முடியும். எதில் கீழ்ப்படியாமல் போக முடியும்? குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, வேறு எங்கும் போக வேண்டாம். உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் கணவனை பாருங்கள், உங்கள் மனைவியை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். வேறு எங்கும் உங்கள் கண்ணோட்டம் வேண்டாம். ஒப்பீடு செய்கிறவன் மற்றவனை குறித்தல்ல, தன்னை குறித்தே முதலில் நிதானித்து பார்க்க கடவன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதாவது மேன்மை பாராட்டுகிறவன் என்கிற வார்த்தை. நான் என் குடும்பத்தை எந்த அளவுக்கு நடத்துகிறேன், என் மனைவி மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறேன், என் மனைவி மீது எந்தெந்த இடத்தெல்லாம் கசந்து கொள்ளுகிறேன், காலையில் எழுந்தது முதல் இரவு நான் படுக்கைக்கு செல்லும் வரை என் மனைவி எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், என் கணவனை எந்த அளவுக்கு நான் நேசித்து கீழ்ப்படுகிறேன். காரணம், நான் தேவனுக்கு கீழ்ப்படிதல். உங்கள் கீழ்ப்படிதல் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது கணவனோ மனைவியோ. இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் பிரியமானவர்களே, கணவன் மனைவி என்கிற பிரித்து பார்க்க நீங்கள் தயாராக இருக்கவே கூடாது. அது ஒரு சரீரம் என்று ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் பதிவு செய்திருக்கிறது. இது முதற்கொண்டு புருஷனானவன் தன் மனைவியோடு ஒரே சரீரமாய் இசைந்து இருப்பான். அந்த ஒரு சரீரம் என்கிற விஷயத்தில் வரும் பொழுது உங்களுக்கு பெயர் வேண்டுமானால் தனித்தனியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு சரீரம். இல்லை, புதிய உடன்படிக்கையில சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யும் பொழுது பவுல் கடிதம் எழுதுகிறான், இந்த சரீரத்துக்கு அவன் அதிகாரி, அந்த சரீரத்திற்கு இவள் அதிகாரி என்று சொல்கிறார். நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது. பெயர் வேண்டுமானால் பூமியிலே கணவன் மனைவி என்ற விஷயம் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் உங்கள் இருவரையும் சேர்த்து ஒன்றாகத்தான் கர்த்தர் பார்க்கிறபடியால் நீ என் மனவாட்டி என்று அவர் இன்னும் அதிகபட்சமாக அன்பு காட்டுகிறார். அவர் மணவாளன், நீங்கள் ஒன்றாக இருக்கிறபடியால் நீங்கள் மணவாட்டி என்று சொல்லுகிறார். எப்படி பிரித்து பார்க்க முடியும்? ஆக இதில் நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேன் என்றால் விழுந்து போய்விடுவேன். இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
அதாவது கவனமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்றுதான் அங்கு எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். தீத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஆமேன். ஒரு சிறிய நினைவூட்டலுக்காக இந்த பகுதி எடுக்கப்பட்டது. முற்காலத்திலே நாம் புத்தி இல்லாதவர்களாக இருந்தோம். வேதம் இப்படி சொல்லுகிறது. தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டு நமக்கு புத்தியை கொடுத்தார் என்று பதிவு செய்கிறது. ஆக நம்மிடத்திலே புத்தி இல்லை. புத்தி இல்லாமல் தான் நாம் என்ன செய்தோம்? கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுக் கொண்டிருந்தோம், காற்றையும் கடலையும் வணங்கிக் கொண்டிருந்தோம், சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து கையெடுத்து கூப்பிட்ட நாட்கள் உண்டல்லவா? ஆகவே அவன் முதலிலேயே தீத்துக்கு எழுதும் போது பவுல் சொல்கிற விஷயம், முற்காலத்திலே என்று அவன் எப்படி கடிதம் எழுதுவது பவுல்தான். யாருக்கு எழுதுகிறான்? தீத்துக்கு எழுதுகிறான். ஆனால் அவனுடைய விஷயத்தையும் அவனுடைய வசனத்தையும் அவனுடைய கீழ்ப்படிதலையும் கவனியுங்கள். முற்காலத்திலே நீங்கள் அவர்கள் இந்த சபை என்று அவன் பதிவு செய்யவில்லை, நாமும் என்று அவன் அழைத்துக் கொள்கிறான். என்ன ஒரு கீழ்ப்படிதல்! கவனியுங்கள். இது வல்லவோ கீழ்ப்படிதல். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீ கீழ்ப்படியவில்லை, நீ கீழ்ப்படியவில்லை என்று கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ குற்றம் சாட்டுவதை விட நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி பாருங்களேன். இதுதான் வசனம், இதுதான் சத்தியம். அப்படித்தான் நெகேமியா ஜெபம் செய்கிறான், எஸ்ரா அப்படித்தான் ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்து கொண்டோம் என்று சொல்ல பொழுது அவன் பன்மையிலே பதிவு செய்கிறான். ஒருமை இல்லை, பன்மை, தன்னை சேர்த்துக் கொள்கிறான். ஆக நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும். கவனிங்கள், புத்தியினர் பக்கத்திலே கமா இருக்கிறது, கீழ்ப்படியாமை பக்கத்திலே கமா இருக்கிறது, வழி தப்பி நடக்கிறவர்களுக்கு கமா இருக்கிறது. ஆனால் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் என்ன இல்லை? ரெண்டும் ஒன்றுதான். அங்கே கமா போடவில்லை. வசனம் சொல்கிறது, பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும். இச்சை இன்பத்தை கொண்டு வரும், இன்பம் பாவத்தை கொண்டு வரும், பாவம் மரணத்தை கொண்டு வரும் என்பதனால் அதை பிரித்து பார்க்கவில்லை வேதம். ஆக அடிமைப்பட்ட பொழுது அது துருக்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்கள். நம்மை பார்த்து மற்றவர்கள் நேசிக்கக்கூடிய அளவிற்கு நாம் இல்லை. நாமும் ஒருவரை பகைத்தவர்களும் தான் இருந்தோம். இதுதான் வசனம். இப்படி இருந்த பொழுதுதான் கர்த்தர் வெளிப்பட்டு நம்மை நோக்கி பார்க்கிறார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக நாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு செய்வோம். நீங்களும் நானும் எப்படி இருந்தோமாம்? எபேசியருக்கு எழுதும் போது பவுல் கடிதம் எழுதுகிறான். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, நாம் தேவனற்றவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களுமா இருந்தோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, நமக்கு ஒரு தேவனே இல்லாமல் தான் இருந்தோம். தேவன் இல்லாதனால்தான் நாம் புத்தி இல்லாமல் இருந்தோம். கர்த்தர் இல்லாதனால்தான் நாம் கீழ்ப்படியாமல் இருந்தோம். ஆக இன்று கூட கவனியுங்கள், கர்த்தர் இந்த உலகத்திலே எல்லாரையும் நேசிக்கிறார். எந்த ஆத்மாவும் கெட்டு போவது தனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிற அந்த கர்த்தரைத்தான் வணங்குகிறேன் என்று சொல்லுகிற இந்த பெரும் கூட்டம் இன்று கிறிஸ்துமஸ் என்கிற பெயரிலே பண்டிகைகளையும், இல்லை அது ஒரு களியாட்டம், இன்று புத்தாண்டு என்கிற பெயரிலே ஒரு மிகப்பெரிய களியாட்டத்தையும், ஏனென்றால் பாவத்தை விட முடியாது என்று எண்ணுகிறவனிடத்திலே மனம் திரும்புதல் வராது. இது பாவம் என்கிற உணர்வு தனக்குள்ளே விதைக்கப்படும் பொழுது நான் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேன். அங்கு மனம் திரும்புதல் முளைக்க ஆரம்பிக்கிறது. அது ஜீவ விருட்சமாய் வளர்ந்து ஜீவனை நோக்கி கொண்டு போக வைக்கிறது. ஆனால் பாவத்தை பாவம் என்று தெரிந்தும் கூட நான் அதிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால் மீண்டும் அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். தீத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும். ஆமென். இங்கே ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும். கீழ்ப்படியும் பொழுது நற்கிரைகளை செய்ய நாம் ஆயத்தமாக மாறுகிறோம். கீழ்ப்படிதல் வரும் பொழுதுதான், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் வரும் பொழுது, ஓ பொய் சொல்வது தவறோ, அதுக்கு தேவனுக்கு பிரியமில்லை அல்லவா? ஓ என் மனைவியை திட்டிக் கொண்டே இருக்கிறேனே, என் கணவரை நான் நேசிக்கவே இல்லையே, அவரை குறித்து குறை பேசிக் கொண்டே இருக்கிறேனே,
என்ற எண்ணம் வரும் பொழுது நீங்கள் இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்? நற்கிரியை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். அவருக்கு என்ன பிடிக்கும், அந்த கணவனுக்கு எது பிடிக்கும், இந்த மனைவிக்கு எது பிடிக்கும், இந்த மனைவி இவர் எப்படி நேசிப்பது. இதனால் வரை குறை பேசிக் கொண்டிருந்தேன். மனைவி செய்த அத்தனையும் தவறு என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். கணவர் செய்த அத்தனை காரியமும் தப்புதான் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த மனுஷனால் ஒன்றும் நடக்காது, எனக்கு வசனம் நிறைய தெரிந்திருக்கிறது, இந்த மனுஷனுக்கு வசனம் தெரியவில்லை, ஆண்டவரே இவரை கணவனாக கொடுத்திருக்கிறீர்களே, இவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று குறைபட்ட நாட்கள் போய் இப்ப வசனத்திற்கு கீழ்ப்படி ஆரம்பித்த பொழுது, ஆண்டவரே அப்படியெல்லாம் பேசுவதற்காக என்னை மன்னியுங்கள் என்ற எண்ணம் வரும் பொழுது இப்போ நற்கிரியை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். காரணம், ஒரு மனம் வர ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாம். தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஆமேன். தீத்து புத்தகம் 2:5 வாசிங்க சிஸ்டர். தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. ஆமேன். ஆமேன். மிகவும் இணையான ஒரு விஷயம் 2:10 சொல்லிக் கொடுக்கிறான். எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், எதிர்த்து பேச வேண்டாம், எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும். கவனிங்கள், எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாகும் அளவிற்கு நடந்து கொள்ளவும். ஆக ஒரு எஜமான் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து தீத்துவுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் பவுல். நீங்கள் திருடக்கூடாது, சகல விதத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொல்லு என்று சொல்லிக் கொடுத்த பிறகு இது 2:5 சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு மனிதன், ஒரு சபை நடத்தக்கூடிய சகோதரன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கட்டமைப்புக்குள் வரும் பொழுது கவனிங்கள், தெளிந்த புத்தி இருக்கும் என்றால் கற்பு உள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி. இந்த பெண்களை குறித்து சொல்லுகிற விஷயத்துல திரும்ப திரும்ப சொல்லுகிற விஷயம் கீழ்ப்படிதல் என்கிற விஷயத்துக்குள்ளே வருகிறார். நாம் நிறைய படித்திருக்கலாம் பெரியவர்களே, நாம் நிறைய விஷயங்களை அறிந்து வைத்திருக்கலாம், உலக அறிவு நமக்கு நிறைய இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் உலக அறிவு உங்களுக்கு தேவனிடத்திலே வருவதற்கு பிரயோஜனமாக இருக்குமா? இருக்காது. காரணம், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற பெயர் என் பிள்ளை என்று சொல்கிறார். ஆனால் உலகம் உங்களுக்கு வைக்கிற பெயர் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உலகம் உங்களுக்கு வைக்கிற பெயர் பைத்தியம் என்று சொல்கிறது. அதனால வரை நீங்கள் உலகத்துக்கு அறிவுஜீவிகளாக இருந்தீர்கள். ஆனால் கர்த்தர் வசனம் சொல்லிவிட்டார் என்பதற்காக நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கிறீர்கள், சகலத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தீத்துவுக்கு சொல்கிறான் பவுல். அப்படி சகலத்திலும் நீங்கள் உண்மையாக மாறும் பொழுது உலகம் உங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர் என்னவாக இருக்கிறது? பைத்தியம் என்கிற பெயரை பதிவு செய்கிறது. அதைத்தான் கொரிந்தியர் போது பவுல் சொல்லுகிறான், உலகத்திற்கு நாங்கள் பைத்தியமானோம் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அவன் கமாலியலின் பாதத்தில் படித்தவன் தான். எபிரெயனுக்கு எபிரெயன், இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலன், பரிசேயனுக்கு பரிசேயன் என்றெல்லாம் தன்னை குறித்து சொல்லிக் கொள்கிற அந்த பவுல் தான் எப்படி சொல்லுகிறான்? ஐயா, உலகத்துக்கு நான் என்னவாக இருக்கிறேன்? அடிமையாக இல்லை, நான் உலகத்திற்கு பைத்தியமாக இருக்கிறேன், தேவனுக்கு அடிமையாக இருக்கிறேன். அதை இங்கு சொல்லும் பொழுதும் அதை திரும்ப திரும்ப தீத்து எல்லா நபர்களுக்கும் எழுதுகிறான். சபைக்கு எழுதும் போதும் தனிப்பட்ட மனிதனுக்கு எழுதும் போதும் சொல்லுகிறான், அங்கே புத்தி இருக்க வேண்டும், கற்பு இருக்க வேண்டும், நல்லவர் என்று சொல்லும் பட்சத்திலே நீங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி கீழ்ப்படிந்திருக்கும் பொழுதுதான் நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்கக்கூடிய அந்த முதிர் வயது உள்ளவர்களுக்கு புத்தி சொல்லு என்று சொல்கிறார். கீழ்ப்படிதல் என்று இருக்கும்போது நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் வரை நடந்தக்கூடிய நிகழ்வு அத்தனையும் குப்பையிலே எரிந்துவிட்டு, இனி அப்படி இருக்க மாட்டேன், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன் என்றால் என் மனைவிக்கும் என் கணவனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஏன் என் சபையாருக்கும் நான் உண்மையாக இருப்பேன். ஒருவரை முழுமையாக நான் பார்க்கும் பொழுது யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம், நீங்கள் உங்கள் சகோதரனையோ இல்லை உங்கள் குடும்பத்தாரையோ நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு பார்க்கிற பார்வை உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் பார்க்கிறார் என்கிற விஷயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய பழைய மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது செத்து போய்விட்டான், அவனால் பேச முடியாது என்று பிரசங்கி புத்தகம் சொல்கிறது. அவனுக்கு இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், இறந்து போன பிறகு பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று ஒரு பகுதி சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொரு பகுதி, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் என்றெல்லாம் வசனம் சொல்லும் பொழுது கவனிங்கள், இப்பொழுது பழைய விஷயத்தை குறித்து, பழைய காரியங்களை குறித்து நான் பேசுவேன் என்றால் இன்னும் என் சுயம் சாகவில்லை என்றுதான் அர்த்தம்.
இன்னும் அந்த பூதம் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். நேரம் வரும்பொழுது அது வெடிக்க ஆரம்பித்துவிடும். அதனால்தான் முழுமையாக நாம் சாக வேண்டும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். வாசிக்கலாம். தீத்து புத்தகம் 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமீன். இந்த வசனம் 100க்கு 100 இந்த நாளுக்கு பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். எப்படி? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று எப்படி நன்றாக கவனிங்கள், அறிக்கை பண்ணுகிறார்கள். எங்களுக்கு கர்த்தரை தெரியும், எங்களுக்கு சத்தியம் தெரியும், எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் இன்று இரவு 12 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை கூட்டம். நீங்கள் கவனிங்கள், உலகத்தோடு ஒட்டி பாருங்கள் சில காரியங்களை. ஏன் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏன் கிறிஸ்துவின் வசனத்துக்கு மீறி நடக்கிறார்கள்? கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் தங்களுடைய கிரியையினால என்ன செய்கிறார்கள்? அவரை மறுதலிக்கிறார்கள். கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்துக் கொண்டு, தேவ வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கக்கூடிய கூட்டம் தான் இவர்கள். நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வீர்கள் என்றால் அதன் மூலம் வரக்கூடிய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியோடு நீங்கள் இருக்க வேண்டும். நான் கிறிஸ்து வரும்பொழுது அவரை சந்திக்கக்கூடிய திராணி எனக்கு வேண்டும் என்று பேதுரு சொல்லிக் கொடுக்கிறான். அந்த திராணிக்குரியவர்களாய் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டால் நீங்கள் உங்கள் கிரியையிலும் அதை காட்ட வேண்டும். அதைத்தான் நாம் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டு வருகிறோம், கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் கிரியையில் மறுதலிக்கிறவர்களுக்கு வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? கவனிங்கள், அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நல்ல காரியமும் செய்ய ஆகாதவர்கள். புரிந்து கொண்டுகள் பிரியமானவர்களே. ஒன்று, தேவன் பார்வையில் அவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள். அவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள் என்றால் அவரிடத்திலே கீழ்ப்படிதல் சுத்தமாக இல்லை. கீழ்ப்படிதல் இல்லை என்றால் எப்படி நல்ல காரியம் செய்வீர்கள்? நற்கிரியை செய்வதற்கு ஆகாதவர்கள் என்றே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். வாசிக்கலாம். தீமோத்தேயுக்கு பவுல் என்ன எழுதுகிறான் என்று பார்ப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களும் தூஷிக்கிறவர்களும் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். ஆமென். ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த வசனம் வைக்கப்பட்டது. அந்த கீழ்ப்படிதலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லிக் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறான், மனுஷர்கள் தற்பிரியாக இருப்பார்கள். இன்று எடுக்கக்கூடிய போட்டோஸ் என்று சொல்லக்கூடிய புகைப்படங்கள், இந்த செல்ஃபி மோகம் பல உயிர்களை பறிக்கிறது. யாரோ லைக் போட வேண்டும் என்கிற பெயரிலே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமிலே தங்களை குறித்து பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் கவனிங்கள் பிரியமானவர்களே. ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்கிறேன். சத்தியம் அறிந்த கணவன் மனைவி நீங்கள் ஒரு சரிதம் என்று வேதம் முன்கூட்டியே சொன்னதை ஞாபகப்படுத்தினேன். அப்படி என்றால் இந்த செல்போனை பயன்படுத்தும் பொழுது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலும், இமேஜ் டிபி என்று சொல்லக்கூடிய விஷயத்திலும், இல்ல ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் என்ற விஷயத்திலும் நீங்கள் கணவன் மனைவியாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்கள் புகைப்படங்களை நீங்கள் இருவரும் இருப்பது போன்ற புகைப்படங்களை பதிவு செய்யுங்கள். நீங்கள் தனித்தனியாக இருக்கும் அளவிற்கு வைப்பீர்கள் என்றால் இன்னும் சத்தியம் உங்களுக்குள் நீங்கள் அனுமதிக்கவில்லை, சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றதன் அர்த்தம். உங்கள் வாட்ஸ்அப் டிபி பார்க்கும் பொழுது அங்கே தனித்தனி ஆண் என்றால் மனைவியோட போட்டோ, மனைவியோட புகைப்படமோ இல்லை கணவனுடைய புகைப்படமோ இருக்கும் என்றால் நீங்கள் இன்னும் ஒரு மனதுக்குள் வரவில்லை என்றுதான் பொருள். பார்வைக்கு வேண்டுமென்றால் நீங்கள் உலகத்திற்கு கணவன் மனைவியாக இருந்துவிட்டு சென்றிருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு நற்கிரியைகள் கூட நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கர்த்தர் காட்டி கொடுத்து விடுவார். இல்லை என்றால் ஒரு வேத வசனத்தை உள்ளே வைத்து விடுங்கள். இங்கே வசனம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிற. தற்பிரியர், தன்னை குறித்த சிந்தனை இருக்கும் என்றால் அங்கே உயர்வு இருக்கும், அங்கே மேன்மை இருக்கும், அங்கே பிரச்சனையும் இருக்கும். அங்க தற்பிரியம் என்றால் பணப்பிரியமும் இருக்கும், பணப்பிரியம் என்றால் அங்கு வீம்பு இருக்கும், வீம்பு இருக்கும் என்றால் அகந்தை இருக்கும், அகந்தை உள்ளவன் தூஷிப்பான் என்று சொல்லிக் கொடுக்கிறது. தூஷிக்கிறவன் தாயும் தகப்பனையும் கூட பார்க்க மாட்டான், நன்றி இருக்காது. ஒரு பெரிய ஒரு லிஸ்ட், ஒரு பட்டியலையே அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பான். ஆக நமக்கு தேவை இங்கு சொல்லும் பொழுது இந்த வீம்பு வேண்டாம், தற்பிரியம் வேண்டாம், குறிப்பாக கீழ்ப்படிதல் மிக முக்கியம். இதை இன்னும் அடுத்த கிடத்துக்கு எடுத்து சொல்லுகிறார். வாசிங்கள். 1 தீமோத்தேயு புத்தகம் 3 அதிகாரம் 4 வசனத்தை. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஆமென். கவனிங்கள், நாம் திரும்ப சொன்ன விஷயத்தை இங்கே வேதம் வலியுறுத்துகிறது. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும்
தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இந்த தன் சொந்த குடும்பம் என்று வரும்பொழுது கவனிங்கள் பிரியமானவர்களே, ஏவாள் தவறு செய்தாலும் கூட கணக்கு கேட்டது ஆதாமை தான். புதிய உடன்படிக்கைக்குள் வரும் பொழுது ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பல காரியங்களை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அவன் பூரண புருஷனும் என்று சொல்கிறது. புருஷன் என்றால் ஆணு என்கிற அதிகபட்ச ஒரு மொழியாக்கம் உண்டு. அதாவது ஆண் தன்மை, அந்த முழு பொறுப்பையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் புருஷன் என்கிற லட்சண சொல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பூரணமுள்ள ஒரு விஷயம் ஒரு மனிதனாக நீங்கள் வர வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நன்றாக நடத்தக்கூடியவராக வந்து விடுவீர்கள். மனைவி எப்படித்தான் முரட்டாட்டம் செய்தாலும், அன்பு புரியாமல் இருந்தாலும் அதை நாம் தான் சகித்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு, என்றால் அவருடைய மனவாட்டியாகிய நாம் பாவங்கள் செய்த பொழுது கர்த்தர் அதை சகித்தார் என்று எபிரேயர் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக கர்த்தர் சகலத்தையும் சகித்து கொண்டு தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார் என்றால் இந்த பூமியிலே வாழக்கூடிய குறைந்தபட்ச நாட்களிலும் கர்த்தர் வருமுறை இந்த குடும்பத்தை நான் நடத்த வேண்டும் என்று முழு பொறுப்பையும் கணவன்மார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த கேள்வியும் கர்த்தர் உங்களிடத்திலே கேட்பார். ஏனென்றால் பேதுரு சொல்லிக் கொடுக்கிறான். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 6-7ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், உங்களோடு கூட அவர்களும் நித்திய கிருபையாகிய அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள இருக்கிறபடியால் இந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அவர்களுக்கான கனத்தை கொடுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அன்பு காட்டுகிற விஷயத்திலே மனைவி மீது முழுமையான அன்பை காட்டுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுங்கள். ஒரு நாளும் அவர்களை இழிவாக பார்க்க வேண்டாம். அவர்களை துச்சமாக எண்ண வேண்டாம். நன்றாக கவனியுங்கள். அவர்கள் ஒரு சரீரம் என்று சொல்லிக் கொடுத்த அதே வேதம்தான் அவர்கள் உங்களுக்கு இணையாக இருக்கிறார்களா துணையாக இருக்கிறார்களா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்று சொல்லிவிட்டு இணையாக இல்லை துணையாகத்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு நீங்கள் அன்பு காட்ட வேண்டிய மிக அவசியம். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆமேன். ஆனால் உலகம் சொல்லிக் கொடுக்கிற விஷயம் வேறு விதமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நம்மளோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். ஆக தெசலோனிக்கருக்கு எழுதும்போது 2வது நிருபத்திலே கடிதத்திலே அவன் சொல்லுகிறான், எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடைய கலவாதிருங்கள், பேசாமல் இருங்கள். எந்த ஒரு நற்கிரியையும் அவனுக்கு கலக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறான். காரணம், கீழ்ப்படியாத அந்த மனிதனால் தான். அந்த கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியம் என்று வேதம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. ஆமேன். ஆமேன். இந்த கீழ்ப்படியாதவர்கள் குரூப்ல யார் யார் வர்றாங்க கவனிங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை. கவனிங்கள், கீழ்ப்படியாத பொழுது என்ன ஆக்கினை? அது நீதியுள்ள ஆக்கினையாகத்தான் இருக்கும். அதனால்தான் எபிரேயருக்கு எழுதும் போது 4ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அது 1, 2 அல்ல. அந்த கணக்கு எப்படி இருக்கிறதாம்? அது நிர்வாணமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறது. எதுவும் மறைக்கப்பட முடியாது என்று சொல்லிக் கொடுக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நல்ல செய்தி கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். மீகா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறேன், அந்த நன்மையை நீ பின்பற்றிக் கொண்டு வர வேண்டும். அதில் மிக முக்கியம் தாழ்மை என்று சொல்லிக் கொடுக்கிறார். மனத்தாழ்மையாய் நீ நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று கேட்கிறார். மனத்தாழ்மை இருக்கிறவர்களாய் நாம் இன்னும் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது வசனம் சற்று தெரிந்த பிறகு நான் மனத்தாழ்மையாக இருக்க ஆரம்பித்த நாட்கள் உண்டு. ஆனால் வசனம் தெரிந்துவிட்டது என்பதற்காக அதற்கு பிறகு இல்லத்திலே காணப்பட்ட மனத்தாழ்மை எங்கோ போய்விட்டது. இன்னமும் மனைவியை குறை பேசுகிறேன், இன்னும் பிள்ளைகளை திட்டுகிறேன், இன்னும் கணவனுக்கு கீழ்ப்படியவில்லை. நாம் திரும்ப திரும்ப சொல்வது நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. குறை பேசுகிற காரியம் அல்ல. நாம் இன்னும் மாறப்பட வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், எங்கேயாவது ஒன்று இருக்கும் என்றால் அதை சரி செய்ய இன்றைய முயற்சி செய்யுங்கள். இந்த நொடி பொழுது வசனம் கேட்கிற நேரம் தான் நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள முடியும். நீங்கள் இதை விட்டுவிட்டீர்கள் என்றால் ஆவி சற்று தளர்ந்து போக ஆரம்பித்துவிடும். என்றால் எம்மாவூர் சீஷர்களுக்கு கர்த்தர் பேசிய பொழுது அந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசு மறைந்து போன பிறகு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் லூக்கா புத்தகத்திலே மிக தெளிவாக இருக்கும்.
எப்படி? அவர் நம்மிடத்திலே வேத வசனங்களை விளக்கம் சொல்லி காட்டிய பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆக வேத வசனம் உங்களிடத்திலே வந்து சேரும் பொழுது அது கொழுந்து விட்டு எரியும். அது நன்றாக கவனிங்கள், அதை நீங்கள் தான் அணையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் வேத வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, ஆவியிலே அனலாக இருங்கள், வசனத்தை விட்டு நகர்ந்து விடாதீர்கள், அதிலே நீங்கள் கட்டமைக்கப்பட்டிருங்கள். அதனால் அது ரொம்ப முக்கியம் என்று எங்கு சொல்கிறோம் என்றால், குடும்பம் மிக மிக முக்கியம். நீங்கள் எவ்வளவு அறிந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், இந்த உலகத்திலே எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், பேர் புகழ் இருந்தாலும், நிறைய ஒரு செல்வாக்கு இருந்தாலும் கூட, கர்த்தருக்கு முன்பாக அது எந்த அளவிற்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். இது பிரயோஜனமா? இதை கொண்டு நான் கர்த்தருக்கு எப்படி ஊழியர் செய்ய வேண்டும்? தாழ்மை 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 என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் நீதியுள்ள ஆக்கினை வரும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமேன். நாம் திரும்ப திரும்ப கேட்கிற வசனம் தான், எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. அவனுடைய விசுவாசத்தை கவனுங்கள். பிலிப்பியா பட்டணத்துக்கு எழுதும் பொழுது பவுல் உச்சபட்ச நம்பிக்கை வைக்கிறான் அவர்கள் மேல். ஏனென்றால் முதல் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவன் அங்கே சொல்லுவான், சிலர் வஞ்சகத்தோடும் சில நல் மனசாட்சியோடும் எப்படி கர்த்தரை அறிவிக்கிறார்கள், எப்படியோ கர்த்தர் அறிவிக்கப்பட்டால் சரி என்று சொல்கிறார். அப்படி பேசி வரும்போது 2ஆம் அதிகாரத்திலே சொல்கிறான், எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும் கீழ்ப்படுறீங்க. இப்போ நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, ஏதோ வசனத்தை கேட்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும். அது எப்படி கீழ்ப்படிய வேண்டுமாம்? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த நடுக்கம் இருக்கிறதா? பயம் இருக்கிறதா? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். என்ன சொல்கிறது? பவுல் சொல்கிறான், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும், அதற்கான காரியங்களை செய்ய வேண்டும். எப்படி? பயத்தோடும் நடுக்கத்தோடும். இங்கே கர்த்தர் பழைய உடன்படிக்கையிலும் பேசுகிறார் ஏசாயாவை கொண்டு, ஐயா, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. சிறுமை, ஆவியில் நொறுங்குதல். அடுத்து, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இந்த நடுக்கம், இஸ்ரேல் மக்கள் பேசுகிறார்கள், மோசே, இனி நாங்கள் இதை கேட்பதில்லை, எங்களுக்கு நடுக்கமும் திகிலுமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கர்த்தர் பேசும் பொழுது. ஆனால் இன்று நாம் வாய்க்கூசாமல் பேசுகிறோம். எப்படி? இயேசு 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 என்று பேசிக்கொண்டே வருகிறோமே. இந்த அதிகாரம் எப்படி கிடைத்தது? கிருபை. இந்த பெருந்தன்மை நமக்கு எப்படி கிடைத்தது? விசுவாசத்தினாலே, கிருபையை கொண்டு. அந்த கிருபை என்கிற ஒற்றை வார்த்தை தான் இன்று அந்த நாமத்தை சொல்லும் அளவிற்கு துணிச்சல் வந்தது, தைரியம் வந்தது. ஏன்? பாவம் செய்தும் கூட அதை மன்னிப்பார் கர்த்தர் என்கிற அந்த உச்சபட்ச நம்பிக்கை வந்ததும் கூட இந்த கிருபை என்கிற இயேசு நாமத்தினால் தானே. ஆனாலும் இன்னும் நடுக்கம் வரவில்லையே என்பதுதான் இங்கே யோசிக்கக்கூடிய விஷயம். கர்த்தருடைய வருகை சமீபம் என்று அறிந்தும் கூட எனக்கு அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நடுக்கம் வரவில்லையே. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், ஐயா, உன் மனைவியை நேசி, உன் கணவன் நேசி, உன் பிள்ளைகளை சரியாக வசனத்திலே சீர்பொருந்த பண்ணு, உன் சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்களை ஒரே இருதயத்தோடு பார், நற்கிரியைகளை செய்ய என்றெல்லாம் சொல்லும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் காதுக்கும் இருதயத்துக்கும் இனிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை கிரியையிலே செய்ய வரும் பொழுதுதான், என் மனைவி ஒரு தப்பு செய்து விட்டால் அதை அவ்வளவு கடிந்து கொண்டு பேசுகிறேன், கடினமான வார்த்தைகளை. என் கணவன் ஒரு தவறை செய்யும் பொழுது, ஒரு வார்த்தையை மாற்றி பேசும் பொழுது கோபம் வருகிறது எனக்கு. யோசியுங்கள், எங்கு போனது நடுக்கம்? காரணம், என் வசனத்துக்கு நடுங்குகிறேன். அந்த நடுங்குகிற மனிதனைத்தான் பார்த்து சொல்கிறான் பவுல், இன்னும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற முயற்சி செய் என்று சொல்கிறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமேன். தம்மை தாமே தாழ்த்தக்கூடிய ஒரு தேவன்
இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால் நம்முடைய அறிவு அதை சிந்திப்பதற்கு குறைவுள்ளதாகத்தான் இருக்கிறது. ஆக மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை ஏற்றுக்கொண்டு அவர் எப்படி நமக்கு மாதிரியை வைத்து போனாரோ அதே மாதிரியோடு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த தாழ்த்துதல் என்பது எல்லா காரியத்திலும் அந்த தாழ்மை இருக்க வேண்டும். 1, 2 காரியங்கள் அல்ல, எல்லா காரியத்திலும். வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமீன். ஆமீன். 5ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமீன். ஏற்கனவே இந்த பகுதியை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இங்கே வசனம் மீண்டுமாக வந்த பொழுது கவனியுங்கள். இந்த பூமியில் உண்டு பண்ணுவதை அழிக்க வேண்டும். எது பூமியிலே உண்டு பண்ணுகிறது? விபச்சாரம், அசுத்தம், மோகம், இச்சை, அது துர் இச்சையும் இருக்கிறது. அடுத்து கவனிங்கள், விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்கள். கவனிங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருந்தால் மேலே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள், விபச்சாரம், வேசித்தனம், இந்த பொருளாசை என்கிற விஷயங்கள் இருக்காது. அதனால்தான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சந்தோஷம். நான் முதலாவது தேட ஆரம்பித்து விட்டால் பூமியில் உண்டு பண்ணுகிற என்னுடைய அவயம் என்னவாக இருக்கிறது? அது கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கக்கூடியதாக இருக்கும், கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றப்படும். ஆனால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் இன்னும் உலகத்தின் வழக்கத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டும் பேசிக்கொண்டே இருப்பேன் என்றால் நிச்சயமாக உள்ளுக்குள் என்ன முளைத்து எழும்பும் என்றால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை. இந்த விபச்சாரம் என்பது நீங்கள் வேறு விதமாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. உங்களிடத்திலே சத்தியத்தை அறியாத ஒரு மனிதனோடு நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய நட்பு, பழக்க வழக்கங்கள். கவனிங்கள் பிரியமானவர்களே, அவன் எதை நேசிக்கிறானோ அதையும் நேசிக்க வைத்து விட்டால், அவன் ஒரு சிலையையோ ஒரு சினிமா நடிகரையோ அவன் உங்களிடத்தில் அளவலாமல் பேசிக்கொண்டே வரும் பொழுது அதை நீங்கள் இச்சைக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் துரிச்சையாக மாறுகிறது, அது விபச்சாரமாக மாறுகிறது. அது பூமியிலே உங்கள் அவயத்திலும் என்னவாகும்? உண்டு பண்ண ஆரம்பிக்கும் என்றால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது. யோசித்து பாருங்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் யாராக இருக்கிறார்கள்? தேவனை அறிந்த பிள்ளைகள். இந்த சத்தியம் யாருக்கு எழுதப்பட்டது? ரோமன் கத்தோலிக்கத்திற்கா, சிஎஸ்ஐக்கா, டிஎல்சிக்கா, பெந்தகோ சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகளுக்கா? இல்லை, வீட்டிலே கூடுகிற சபைகளுக்குத்தான் கடிதம் எழுதப்பட்டது. இந்த வீட்டிலே கூடுகிற சபைகளுக்குத்தான் சத்தியம் சொல்லப்பட்டது. அங்குதான் பாவம் இருந்தது, அங்கு பிரச்சனைகள் இருந்தது. அதை சரி செய்வதற்குத்தான் பவுல் கடிதம் எழுதுகிறான் கொலோசைக்கு. ஐயா, உங்களுக்குள் இப்படி காணப்படக்கூடாது. காரணம், அவன் மேல் வசனத்தை சொல்லிவிடுகிறான். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று அவரோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை போட்டது உண்மை என்றால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானதை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் அந்த ஒரே சிங்காசனத்தில் போய் அமர்ந்தார் அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சிங்காசனத்தின் வலது வாரிசம் என்கிற அந்த மிகப்பெரிய சிங்காசனத்தில் அமர்ந்தார் அல்லவா? அதை தேடுங்கள். ஏனென்றால் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது வாக்கு தத்துவம். ஆக அதைத்தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும் தவிர, அப்படி அதை பார்க்க தவறிவிட்டால் விபச்சாரம் உழைத்து எழும்ப ஆரம்பிக்கும். அங்கே அசுத்தம் என்கிற அந்நிய விஷயங்கள், அசுத்தம் என்று சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் முளைக்க ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, ஆக இன்று பார்த்த இந்த விஷயங்கள் நம் உள்ளத்திலே கர்த்தர் பேசியிருப்பார் என்றால் நாம் இன்னும் கீழ்ப்படிதலே எந்த அளவிற்கு எங்கு நிற்கிறோம் என்பதை அலச வேண்டிய தருணம் நமக்கு. கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கூர்ந்து கவனிப்போம். உலக வழக்கத்தின்படி நாம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பது அல்ல. நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நித்திய ஜீவன் என்கிற மிகப்பெரிய விசுவாசம் நம்ம இடத்தில் இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, இதன் தொடர்ச்சி இன்னும் இருக்கிறது. இந்த அளவில் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இதனுடைய அடுத்த பகுதியும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஆக இந்த நாளில் கேட்ட வசனத்தை விட்டு நாம் விலகாதபடிக்கு கவனமாக இருப்போம். நான் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தேவனோடு ஜெபிக்கிற நேரம்.
நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிறவரே, அப்பா இயேசுவே நன்றியோடு போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் அன்பும் உருவானவர். ஆவியாயிருக்கிறவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த சபை கொடுகையிலே கலந்து கொள்ள வந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உலகம் ஆசையான இன்ப களியாட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட எங்களுக்கு கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அசுத்தங்களையும் ஆசை இச்சைகளையும் நாங்கள் சிறுவேளை அறிந்தவர்களாய் வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்காகத்தான் இங்கே கூடினோம் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை ஏற்கனவே வெறுத்து விட்டோம். இன்னும் கர்த்தருக்குள் எப்படி ருசி வார்த்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாள் வசனங்களை எங்களுக்கு காட்டி கொடுத்தீர்கள் ஆண்டவரே. இன்னும் கீழ்ப்படியாமை எங்களிடத்திலே இருக்கும் என்றால் நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களை முற்றும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றிப்பா. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் brothers and sisters. பிரைஸ் தி லார்ட்.